அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இனியவை 40 செய்யுள் 34. எள்ளி பொழுது வழங்காமை முன்னினிதே, சொல்லுங்கால் சோர்வு இன்றி சொல்லுதல் மாண்பினிதே, புள்ளி கொளினும் பொருளல்லார் தம் கேண்மை கொள்ளா விடுதல் இனிது என்று 3 இனிமையான நல்லவைகளை பற்றி சொல்லுகிற செய்யுள். எள்ளி பொழுது என்றால் இரவு பொழுது என்று பொருள். பொதுவாக அந்த காலத்திலே இரவு பொழுதிலே வெளியிலே செல்லக்கூடாது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்றைய நவீன காலத்தில் வேண்டுமானால் இவ்வளவு விளக்குகள் அது இதெல்லாம் இருக்கலாம். அந்த காலத்தில் அப்படி இல்லாததுனால பொதுவாக அடர்ந்த பகுதியாக மரங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும். அதனால இரவிலே செல்லுவது என்பது சரியில்லை, செல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்று சொன்னது. சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே என்றால், ஒரு விஷயத்தை பேச போகிறோம் என்றால் அது விஷயத்திற்கான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு முழுமையாக அதை உணர்ந்து கொண்டு நடுவிலே எந்த ஒரு கருத்தும் விடாமல் மறக்காமல் பேசுவது என்பது இனிமையானது. புள்ளி கொளினும் பொருளல்லார் தம்கேண்மை கொள்ளா விடுதல் நனிது என்றால், தானாக வலிய வந்து நட்பு கொள்ளக்கூடிய தீயவனுடைய நட்பை தவிர்த்து விடுவது இனிதானது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். எள்ளி பொழுது வழங்காமை முன்னினிதே, சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே, புள்ளி கொளினும் பொருளல்லா தம் கேள்வி கொள்ளா விடுதல் இது. நன்றி, வணக்கம்.